ஃபேஸ்புக்கில் போனால் கூட என்னை பற்றி நிறைய தப்பாக இருக்கும். நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன். வேறு நான் எதை தேடிட்டு இருக்கேனோ அதுக்கு போயிடுவேன். என்னை பற்றி என்ன வந்திருக்குன்னு கூட நான் பெரும்பாலும் பார்க்குறதில்ல, படிக்கிறதில்ல. ஒருத்தர் வீடியோவில் போன வாரம் யாரோ கத்திட்டு இருந்தார், ராஜகுமாரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ரஜினி கமல் சிறந்த நடிகர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அவன், இப்படியெல்லாம் அதை பார்க்கும்பொழுது நான் தள்ளிட்டு சரி ஓகே அவர் ஏதோ இப்போ அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒருத்தர் அப்படி ஏதோ அவர் மனநிலை பாதிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன், மகேந்திரனை வந்து டைரக்டரே இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்படி ஓகே அது ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அடுத்த மேட்ரு போகிறேன். அந்த இரவு கூட இதை தோணும் பொழுது எல்லா பக்கமும் இதே இருந்தது. என்னடா அது நம்ம எதையுமே இன்றைக்கி பார்க்க முடியாத போல. நைட் 2 மணிக்கு நான் 2 மணி வரைக்கும் பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 1:30 மணி அப்படி. சரி விடு, யூடியூப் போடு சங்கராபரணத்தைன்னு ராகம் தாளம் பல்லவி முடிகிற வரைக்கும் சங்கராபரணம் பார்த்தேன். அதுக்கு மேலேயும் பார்த்துருப்பேன், ஒரு 100 தடவைக்கு மேற்பட பார்த்துருக்கேன்னு வச்சேன். ஃபோன் கையிலேருந்து நழுவி விழுந்துருச்சு. ஓ இதுக்கு மேலே நமக்கு தூக்கம் வருது ஓகே அப்படின்ட்டு அப்புறமா மூடிட்டு வச்சேன். ஒரே படத்தை 100 தடவைக்கு மேலும் நான் பார்க்கிறேன். எனக்கு நெருக்கமான, எனக்கு கற்றுக் கொடுக்கிற, என்னுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டு நெருக்கமில்லாத படத்தை, குரோரமான கொடூரமான விஷயங்களை நான் பார்ப்பதில்லை. அதனால் நான் நம்முடைய யாரவர் வெற்றி மாறனுடைய படங்கள் பார்க்க முடியல. பார்க்க விரும்புகிறேன், என்னால் முடியறதில்லை, ஆஃப் பண்ணிடுறேன். அதனால் சொன்னேன், ஐயோ பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுக்க சொல்லியா அவங்க டைரக்டரை. ஆனால் அதுக்காக வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் இருக்கிற நாங்கள் பட்ட வழியை வந்து அவங்க வந்து படமாக எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. பா ரஞ்சித்து, மாரி செல்வராஜ் மாதிரி இயக்குநர்கள் வந்து எங்களோட வழியை வந்து நாங்கள் படமாக எடுக்கிறோம், அதை ஏன் நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வழியை படமாக எடுப்பதாக இருந்தால் இப்போ விக்ரம் வச்சு ஒரு படம் எடுத்தீங்கல்ல, அது ஒரு மாபெரும் தோல்வி தானே. அந்த வழியையும் கொஞ்சம் படமாக எடுங்களேன். அட்லீஸ்ட் என்னுடைய இப்போ நான் மாரி செல்வராஜ் படம் பார்த்துருக்கேன், மாமன்னன் பார்த்தேன், உதயநிதி சாருக்காக வடிவேல் சாருக்காக பார்த்தேன், சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையான படம். பரியேறும் பெருமாள் தேவயானி இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிச்சு, சரின்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது, மிக அருமையாக இருந்தது. யாராவது என்னை வந்து பார்க்க சொன்னால் தான் நான் படம் பார்ப்பேன். நானாக போய் வாலண்டியராக அந்த நெருப்பு கூட்டுக்குள் விழுவதில்லை இந்த சிலந்தி பூச்சி.